அஇஅதிமுக மறுபடியும் நின்று தனபால் வந்தாருன்னா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவர் 50 ஆண்டு கால நிறைவேறாத ஒரு திட்டமான அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை விவசாயிகளுக்காக நிறைவேற்றி கொடுத்துருக்காருங்க. எடப்பாடி பழனிசாமியும் தனபால் எம்எல்ஏ அவர்களும் நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. இது நிறைய விவசாயிகள் இதனால் ரொம்ப பயன்பெற்றிருக்கிறாங்க. அது இல்லாமல் ஏழை எளிய மக்கள் பயன்பெற மாதிரி தனபால் எம்எல்ஏ அவர் அரசு கலை கல்லூரி கட்டி கொடுத்துருக்காரு அவினாசிக்கு. இதனால் தூரத்தளவு போகாமல் ஒரு பக்கம்பாட போயிட்டு இருந்தாங்க. திருப்பூர், கோயம்புத்தூர்னு ஏழை எளிய மக்கள் மாணவிகள்லாம் போயிட்டு இருந்தாங்க. அவினாசி டவுனுக்குள்ளேயே ஒரு கலை கல்லூரி கட்டி கொடுத்துருக்காருங்க. மறுபடியும் அஇஅதிமுகவில் தனபால் அவர் நின்னார்னா 100% ஜெயிப்பாருங்க. இப்போ இந்த பகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. சாலை, சாக்கடை, இன்னும் ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் கூட அதை கண்டுகொள்ளாத ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தான் இருக்கிறாரு. குறிப்பாக இன்னைக்கு முத்துச்செட்டிபாளையம் பகுதியில் ஒரு சமுதாய நலக்கூடம் 2017ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த பணி தொடங்காம அல்லது தொடங்கி அதைய மீண்டும் நிறுத்தி வச்சிருக்கிற ஒரு நிலைமை தொடர்ந்து இருக்குது. இது மாதிரி ஏராளமான பிரச்சனைகள் இந்த சட்டமன்ற தொகுதி முழுவதும் இருந்தால் கூட இன்னைக்கு இந்த சட்டமன்றத்தில் இருக்கிற அவினாசி சட்டமன்றத்தில் இருக்கிற மக்கள் அவரை தேடக்கூடிய நிலைமை தான் இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால் அவர் இன்னைக்கு வரைக்கும் மக்களை சந்திக்காத ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டு வர்றாரு. திமுக ஆட்சியில் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் கயல்வெளி இருக்கிறாங்க. இந்த தொகுதியில் எந்த விதமான நலத்திட்டங்களும் இந்த 5 ஆண்டு காலத்தில் எதுவுமே செஞ்சதில்லை. அவங்க இந்த தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட பணியாற்றலை. அம்மாவுடைய தாலிக்கு தங்கம் இருந்துச்சு. ஸ்கூட்டி, விலையில்லா ஸ்கூட்டி கொடுத்துருந்தாங்க பெண்களுக்கு. படிக்கிற குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா லேப்டாப்பு, சைக்கிளு, இந்த மாதிரி பாடப்புத்தகம் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதே போல் மருத்துவ துறையில் எடுத்துக்கிட்டிங்க பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கான பெட்டகம், போக்குவரத்து, நிறைய திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்கள் மக்கள் பயனாளிகளாக இருந்தாங்க. இப்போ இந்த 5 ஆண்டு காலங்களில் மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே இல்லை. எங்களுக்கு சாலை வசதி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. குழந்தைங்களை வச்சுக்கிட்டு மழை பெஞ்சா தண்ணி எல்லாம் இதாயிரும், குழந்தைங்களை கூட்டிட்டு வர முடியாது. அந்த மாதிரி இதுல எங்களுக்கு சாமிநாதன் ஐயா அவர்கள் தான் சாலை போட்டு கொடுத்துருக்குறாருங்க. அதனால குழந்தைங்களை கூட்டிட்டு போறதுக்கு ரொம்ப வசதியா இருக்குது. அப்புறம் எங்களுக்கு ஆரம்ப சுகாதார மருத்துவமனை இல்லாம நாங்க 10 கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டு இருந்தோங்க. இப்ப அதுக்கு அவரு தான் முடிவெடுத்து எங்களுக்கு சுகாதாரத்துறை மூலியமா அவரு எல்லாம் செயல்பட்டு எங்களுக்கு ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்துருக்குறாருங்க. அதனால இப்ப நாங்க 24 மணி நேரமும் இங்கேயே நாங்க படியூர்லயே பாத்துக்கலாங்க. எங்களுக்கு எல்லாமே நல்லதா பண்ணிட்டு வர்றாருங்க. அடுத்த எலெக்ஷன்ல அவர் ஓட்டு போடுவீங்க? கண்டிப்பா போடுவாங்க. மக்காச்சோள சாகுபடியில படைப்புழு தாக்கம், அமெரிக்கன் படைப்புழு தாக்கம் ரொம்ப காலமா இருந்துட்டு இருக்குது. அதை கட்டுப்படுத்த அரசு வரவில்லை. சட்டமன்ற உறுப்பினரும் அதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை. விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்குது. இந்த மக்காச்சோள சாகுபடியில பெஞ்சல் புயல் வந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மணி பிடிக்கிற நேரத்துல கருது விளையாம மகசூல் கடுமையா பாதிக்கப்பட்டுருச்சு. நாங்கள் பல முறை மனு கொடுத்தும் கோரிக்கை வைத்தும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மடத்துக்குளத்துல பாத்தீங்கன்னா எத்தனை விவசாயிகள் இன்னைக்கு பயிர் காப்பீடு பண்ணியிருந்தாங்க 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10 பேர் 20 பேருங்கிற மாதிரி வந்துருச்சு. என்ன காரணம்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் விவசாயிகளோட பிரச்சனையை சட்டமன்றத்துல ஒழிக்கிறதுக்காக தான் நாங்க அனுப்புறோம். ஆனா அவங்க அதை ஒழிக்கிறது இல்லை. எங்களோட அடிப்படை சின்ன பிரச்சனை பயிர் காப்பீடு பிரச்சனை, அதை கூட பேசலைன்னா நாங்க விவசாயிகள் யாருக்கிட்ட போறது? நாங்க யாருக்காக வாக்களிக்கிறோம்? எங்களுக்கு பட்டா இல்லாதனால நாங்கள் ரொம்ப போராட்டம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். போன எலெக்ஷனில் சொன்னாங்க ஜெயிச்சு வந்தால் பட்டா கண்டிப்பாக தந்துடுறேன்னு. 5 ஆட்சியும் முடிஞ்சு அடுத்த ஆட்சி வரப்போகுதுங்க. எங்களுக்கு பட்டாவுக்கு எந்த ஒரு எம்எல்ஏ ஒரு வார்த்தை கூட சொன்னால் பரவாயில்லைங்க. இது வரைக்கும் எந்த இதுகளையும் சொல்லலைங்க. மறுவழி நகரில் ஒரு 5000 ஓட்டுக்கு மேலே இருக்குதுங்க. யாருமே நாங்கள் இந்த தடவை ஓட்டு போட மாட்டாங்க. எங்களுக்கு பட்டாவுக்கு இது ஒரு பதில் சொன்னா தாங்க ஓட்டு போடுவோங்க. நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் அதிகமா இருக்கிறதுனால பல்லட தொகுதியான அருள்புரத்திலையும் ஒரு காவல் நிலையை கொண்டு வந்தா இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவா இருக்குங்க. அதை அண்ணன்ட்ட கோரிக்கை வச்சிருக்கோங்க. கோயம்புத்தூருக்கு போக ரொம்ப சிரமமா இருக்குங்க, ரோடு எல்லாம் டிராபிக் ஆகுறதுனால. அதனால ஒரு புறவழி சாலையை அமைச்சு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. போயிட்டு வர்றதுக்கு சிரமம் இல்லாம இருக்கும் மக்களா. எங்களுக்கு எதிர்கட்சியா இருந்துமே இவ்வளவு நல்லதை எங்களுக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல நான் ஓட்டு போடுவேங்க. திருப்பூர் வடக்கு பகுதியில் போதுமான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க அந்த பகுதியில் உள்ள ஏடிஎம்கேவை சார்ந்த எம்எல்ஏ விஜயகுமார் அவர்கள் தயாராக இருக்கவில்லை. தொடர்ந்து குப்பை பிரச்சனையெல்லாம் தலைவரித்து ஆடும்போது
நாங்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் என பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்தும் கூட எட்டி கூட பார்க்காத ஒரு எம்எல்ஏவாகத்தான் அவர் இருந்து வருகிறார். இன்றெல்லாம் இந்த பகுதியெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி கண்டும் கூட தண்ணீர் வசதியும் அடிப்படை வசதியும் எல்லாம் செய்து கொடுக்காமல், சாலை வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்காம, மழை பெஞ்சுன்னா மழைலாம் தண்ணி நிற்குது, பாலம் கட்ட வேண்டிய இடத்துல பாலம் கட்டாம பூரா ரோடு பூரா ஓட்டோட்டியா இருக்கு. அப்ப இதற்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, சட்டமன்றத்தில் என்ன பேசுறாங்க அப்படின்னா எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் பெயரளவிற்கு ஒரு பிரதிநிதியாக இருந்து கொண்டு மக்கள் பிரதிநிதியாகவே எப்பவும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு இதில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்க வேண்டியிருக்கு. திருப்பூர் தெற்கு தொகுதியை பொறுத்தளவுக்கு டிஎம்கேவாக இருக்கிறாங்க. அவங்க பணிகள் கடந்த 4 வருஷமாக திருப்திகரமாக தான் இருக்குது. மக்கள் ஈஸியாக அணுகிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் மக்களுடைய அடிப்படை தேவைன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சாலை வசதிகள் இன்னும் மேம்படாமல் இருக்குது. அதே மாதிரி லாம்லஸ் பெற்ற பாலம் ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே இருக்குது. அது போர்க்கால அடிப்படையில் சரி செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். வணிக சந்தைங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இங்கேருந்து ஈரோட்டுக்கு போகிறாங்க, அந்த தொழில் செதஞ்சு போச்சு. அப்படி இல்லாமல் திருப்பூர்லேயே ஒரு சந்தை ஏற்படுத்தி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். வரக்கூடிய காலங்கள்லையும் இந்த அரசை ஆதரிப்பதற்கு மக்களுக்கு ஒரு வழியாக அமையும். சாலைகள் பல பகுதிகளில் சாலைகளே சரியில்லை. அதுவும் பல தடவை பல அமைப்புகள் ரீதியாகவும் மக்கள் எம்எல்ஏட்ட முறையிட்டுட்டாங்க, மேயர்ட்டையும் முறையிட்டுட்டாங்க. அந்த தொகுதி அந்த பாலடைஞ்ச அந்த சாலைகள் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா மக்கள் சிரமப்படக்கூடிய அந்த விஷயங்கள்லேருந்து மக்கள் கொஞ்சம் நிம்மதி அடைவாங்க. மதரசாவுக்கு காலையில் நேரங்களில் குழந்தைகள் போகிறாங்க வர்றாங்க, நிம்மதியாக எங்களால் அனுப்ப முடிய மாட்டேங்குது. ஒரே பயந்து அனுப்ப வேண்டியதாக இருக்குது. நாய் பிரச்சனை பயங்கரமான பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா இனி வரக்கூடிய இந்த எலெக்ஷனும் இருக்குது, மக்கள் விரக்தி அடையாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தை சொல்கிறேன். இப்போ உடுமலை தொகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கே எம்எல்ஏ அதிமுகவை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர் இருக்கிறாருங்க. ஆனால் அவர் தொகுதியில் இந்த 5 வருஷமாகவே ஒன்றும் அளவுக்கு வர்றதும் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. அவர் செய்ய வேண்டிய அடிப்படை வசதிகள் ஏராளமாக இருக்குது. உடுமலை நகரம் முழுவதும் குப்பைகள் தேங்கி கிடக்குதுங்க. அதே மாதிரி அரசு மருத்துவமனை முன்னாடி ரொம்ப அசுத்தமாக இருக்குது, அதையெல்லாம் அவர் சரி பண்ணலை. அதே போல் குப்பை பகுதியில் பார்த்தீங்கன்னா தளி ரோட்டில் இருக்கிற குப்பை மைதானத்தில் அந்த அளவுக்கு கழிவுகளும் குப்பைகளும் தேங்கி நாத்தம் அடிக்கிற அளவுக்கு சுகாதார சீர்கேடு இருக்குது. இப்படி அடிப்படை வசதிகள் தொகுதி முழுவதுமே அவர் செய்யலையும். குடிநீர் தட்டுப்பாடு பெரிய அளவுக்கு நிலவுது. விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்குது. எதுக்குமே அவர் குரல் கொடுக்கல. எம்எல்ஏவை நாங்கள் இது வரைக்கும் பார்க்கவே இல்லைங்க. இதுதான் உண்மை. இந்த நிலைமை நீடிச்சிட்டு இருந்ததுன்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் மாற்றி வேற ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நிச்சயமாக இந்த தடவை அவருக்கு ஓட்டே நாங்கள் போட மாட்டோம்ங்கிறத நான் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேங்க.